சாரி. மேடம். எஸ். இங்க யாராவது தேன்மொழின்னு வந்துட்டு പോണാங்களா? തേൻമൊഴിയാ? നിങ്ങൾ? അന്നെ. ഓ. ചെക്കപ്പ് ചെയ്തിട്ട് പോയല്ലോ. സർ, അവർക്ക് ലവ് മാരേജാ? ഏ? അല്ല, ഹസ്ബൻഡ് എന്ന പേരില് അൻവറിനെ കണ്ടേ, അതാ. എങ്ങനെയാണ് ആപ്പ് വെച്ചേ? കഥ വേറെയാടി. ஏய், சாப்பிடல முருகேசு? என்ன பாச்சு உனக்கு? ஏன்டா ஒரு மாதிரி இருக்க? சொல்லுப்பா. ஒன்றும் இல்லைம்மா. உடம்பு கிடம் காத்தடிச்சா ஐப்பசியில் மழை வரும், தேடி வரும் காலம் வந்தா செல்வமெல்லாம் ஓடி வரும். ஓ, பழைய முதலாளி பழைய கஞ்சி குடிக்கிறார். ரோட்டில் ஒரு பிச்சைக்காரன் இப்படித்தான் கஞ்சி குடிச்சிக்கிட்டு இருந்தான். என் மருமகன் எனக்கு மகனாக பிறந்திருக்கலாம். வாழ்க்கையில் என்றைக்காவது வான்கோழி பிரியாணி சாப்பிட்ருக்கேடி. மாப்பிள்ளை மூர்த்தி வாங்கி கொடுத்தோம். யோ, வெக்கமா இல்லை உனக்கு? பொண்ணு கொடுத்த வீட்டில் போய் தின்னுட்டு வந்திருக்க. ஏய், மூர்த்தி என்ன ஒன்றும் மாமனார் மாதிரி பார்க்கல, பெத்த தகப்பனுக்கு மேலே பார்க்குறான். என்னையே எப்படி பார்ക്കുന്നவன் என் பொண்ணை எப்படி பார்த்துக்குவான்? இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். நீயும் தான் ஒன்று பெற்று வச்சிருக்கிய. ஏய், சாப்பிட்டு போப்பா. என்ன துரைக்கு கோவம்? காது மூக்கு கண்ணு வழியெல்லாம் வெளியே வந்தாச்சு, சாப்பிடாமையே போறாரு. அவனே ஏதோ குழப்பத்தில் இருக்கிறான். சாப்பிட உட்காந்த பிள்ளைய துரத்தி விட்டுட்டியே. நீ எச்சசோறு திங்க வேண்டாமேங்கிறதுக்காக சொன்னி. வா, வான்கோழி பிரியாணி இருக்குது, லெக் பீஸ் இருக்குது, சிக்கன் 65 இருக்குது, காடை இருக்குது, கௌதாரி இருக்குது. எதை வேணாலும் வலிச்சு நக்கிட்டு போ. எல்லாத்தையும் நீயே கொட்டிக்கோ. எனக்கு என் பிள்ளை ஊத்துற கஞ்சி போதும். அதாண்டி, ஆறு நிறைய தண்ணி போனாலும் நாய் நக்கி தான் குடிக்கும். போ.